தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சென்னை தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பொங்கல் கருணை கொடை 2000 ரூபாயை வழங்கும் முதலமைச்சர் தனியார் வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் துறை ரீதியாக கலந்து கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சார்பில் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பொங்கல் கருணை கொடை ரூபாய் 2000 மற்றும் தொழிலாளர்கள் சேமநல நிதி மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதல் முறையாக பொங்கல் கருணை கொடை ரூபாய் 2000 வழங்கிடும் என தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் அதற்காக அடையாளமாக 12 நபர்களுக்கு பொங்கல் கருணை கொடையினை தற்போது காசோலையை முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். ஏற்கனவே அதே போல தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் செயல்படும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்படும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 லட்சம் பேருக்கு தற்போது முதலமைச்சர்கள் முதற்கட்டமாக தற்போது பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். மேலும் தமிழ்நாடு முழுக்க தனியார் நிறுவனங்கள் சார்பில் தமிழ்நாடு அரசே நேரடியாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்களை ஏற்படுத்தி தனியார் நிறுவனங்களுக்கு தேவையான இளைஞர்களை வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 3 லட்சமாவது நபருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.